வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்மர் சேலுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. மே 8ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பிக்குது. அதாவது இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பிளாக் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்த சேலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இல்லாமல் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் டக்குன்னு ஏதாவது ஃபோன் ஆஃபர் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக டெலகிராமில் அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அமேசான்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு பெருசாக பீரோல் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன். ஏன்னா எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் டைம் ஆகிரும். ஸோ இன்னைக்கு 7ஆம் தேதி சாயங்காலம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வரணும் அப்படின்னா அந்தளவுக்கு எடிட்டிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. கிரெடிட் கார்டு அண்ட் EMI டிரான்சாக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். டெபிட் கார்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா SBIக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் தான். அண்ட் வழக்கம் போலவே இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து நிறைய அப்ளிகபிள் ஆகும். அண்ட் அமேசானில் இந்த பழைய ICICI கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சேலில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசான்லேருந்து ஆரம்பிக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2 lakhs பக்கமாக செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 95,000 கிடைக்குது. இது அமேசான்லேயே போட்டிருக்காங்க, லிமிடெட் டீல் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த சாம்சங்கில் ஒரு ஃப்ளாக்ஷிப் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. 95,000 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீல் தான். அடுத்து சாம்சங்கோட M17 இந்த ஃபோனோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 to 16,000 கிடைக்கும். இப்போ ஆஃபர் ப்ரைஸ் அந்த கார்டு ஆஃபர் ஒரு 1,500 இருக்குது. 14,000 எஃபெக்டிவாக உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன். இந்த 15,000க்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக் உள்ள ஃபோன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 13R ஒரு சூப்பரான ஃபோனு. போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ரெகுலர் ப்ரைஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40,000 மேலே போயிருச்சு அந்த ஃபோன். அதுக்கு முன்னாடி 38,000 37,000 கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,000 42,000 கிடைக்கும். பட் இப்போ சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா 38,000 கிடைக்குது. 38,000 நல்ல ஒரு ஆல்ரவுண்டான ஃபோன். அதே சமயம் கேமராவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அது டெலஃபோட்டோ கேமராலாம் கொடுத்துருந்தாங்க 2x, அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த சேலில் வாங்கிக்கோங்க. ஏன்னா திரும்ப இந்த 38 கீழே வருமானு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டவுட் தான். அண்ட் அதுக்கடுத்த டீல் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 13s இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 50,000 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ 47,000 வருது. ஒரு நல்ல காம்பேக்டான ஃபோன், அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து iQOO 15R இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா 45,000 தான். கார்டு ஆஃபர்லாம் போனீங்க அப்படின்னா 43,000 வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அது ஒரு 47,000 பக்கமாக செல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் திரும்பவும் இப்போ லான்ச் ஆஃபருக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. 43,000 வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ரிவ்யூ இருக்குது. நல்ல காம்பேக்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோனு. ஸோ OnePlus 15R உங்களால் வாங்க முடியல அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்து சாம்சங் M56 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,000. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 22 கிடைக்குது. இன்னும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் பண்ணிக்காமல் இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீல் வந்து கிடைக்கும். இதுவும் எகைன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினா சாம்சங்ல தான் வாங்க. ஒரு 22,000 பட்ஜெட் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்மார்ட் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கடுத்து OnePlus 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ஃபோன். பட் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 72,000 இதோட ரெகுலர் ப்ரைஸுங்கிறது இருக்கும். பட் இப்போ ஆஃபரில் 65,000 கிடைக்குது. 65,000 நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க, OnePlus வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்பெக் உள்ள ஃபோன் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல கிடைக்காது. ஸோ இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதான். ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் பார்த்து உருப்படியாக இருக்க டீல்ஸ் அப்படின்னா அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வருவோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு சில டீல்ஸுங்க அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வியூ ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பரான டீல் இருக்க ஃபோன் அப்படின்னா மோட்டோவோட H70 Fusion. இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 வந்துச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ப்ரைஸும். லான்ச் அப்போ 2,000 டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. 25, 26 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,000 வருது. 24,000 ஒரு சாலிடான ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னா இதை தாராளமாக சொல்லலாம். நானுமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துட்டேன். எனக்கு எடிட் பண்ணவே பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, அதனால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ சாலிடான ஒரு ஃபோன் தான், தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. Realme GT70 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெகுலர் ப்ரைஸ் 31,000 செல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 26,500 கிடைக்குது. இது லான்ச் ஆனப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் ஹையராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 35,000 மேலே இருந்துச்சு. பட் இப்போ கன்சிடர் பண்ணும் இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான டீல் மாதிரி இருக்கு. 26,500 செம்ம ஒர்த்தான ஒரு டீல், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் நிறைய ரிவ்யூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு இருக்கும். அண்ட் Moto H60 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெகுலர் ப்ரைஸ் 30,000 தான் இருந்துச்சு. பட் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் விலை ஏறதுனால இது ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுது. 27 to 28,000 உங்களால் ஆஃபர் போக வாங்கிக்க முடியும். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனு. கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் இந்த ப்ராசர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் த்ராட்டில் ஆச்சு. அதனால கொஞ்சம் பேட்டரி லைஃப்மே கொஞ்சம் அடி வாங்குச்சு. அதை தவிர இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதையும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து Realme P3 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன சேலில் 20,000 வந்துச்சு. பட் இப்போ ரெகுலர் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 25,000
ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர் பிரைஸா 23,000 உங்களால வாங்கிக்க முடியும். 23,000க்கு பியூர் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். அந்த கேமராவுமே ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். அடுத்து போக்கோ F7. போக்கோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பிரைஸ் 34,000 ரூபாய்க்கு செல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 31,000க்கு வருது. இதுவுமே லான்ச் பிரைஸை விட அதிகம் தான் ஆஃபர் போகவுமே கூட. ஸோ போக்கோல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் தேடிங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 8s Gen 4 வந்து இருக்கும். அது ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் டீல் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இன்னும் உருப்படியான ஐபோன் டீல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இது மட்டும் தான் ஓரளவுக்கு ஏதோ சுமாரான டீல் மாதிரி இருக்கு. ஐபோன் 17 82,000 செல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 72,000 கிடைக்குது. 72,000 நீங்க வாங்கினா ஐபோன் தான் வாங்குவோம் நின்னீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இல்ல ஆண்ட்ராய்ட்ல விவோ X3, ஆண்ட்ராய்டு ஓப்போ Find X இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து இந்த டீல்ல இருக்கல சூப்பரான டீல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவோட X200T. இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும்போது சூப்பரா இருந்துச்சு. 60,000 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் போன் தான். பட் இப்போ ஆஃபர்ல 50,000 கிடைக்குது. 50,000 நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ். கேமராவுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ 50,000 ரேஞ்சில் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக்சல் 10 இதோட ரெகுலர் பிரைஸ் 70 to 80,000 உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ ஆஃபர் பிரைஸா 60,000 கிடைக்குது. 60,000 ஒரு பியூரான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதே சமயம் ஒரு காம்பாக்டான டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பிக்சல்ல இன்னும் கம்மியான பிரைஸ்ல ஏதாவது டீல் பாக்குறீங்க அப்படின்னா பிக்சல் 9 இருக்கு. ரெகுலரா 40,000 வித்துட்டு இருப்பாங்க. இப்போ 36,000 கிடைக்குது. 36,000 பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ஃபோன் தான். பிக்சல் 10க்கும் 9க்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தான் கிடையாது. நீங்க 10 வாங்குறதுக்கு 9 வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். அடுத்து ரியல்மி P4 பவர். இதோட ரெகுலர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 26 to 27 இருக்கும். இதோட ஆஃபர் பிரைஸா 24,000 கிடைக்குது. இது ஒன்றும் ஒரு சூப்பரான டீல்னா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் இருக்கலே டாப்பான ப்ரியாரிட்டி அப்படின்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 24,000 to 25,000 செக்மெண்ட்ல இந்த ரியல்மி P4 ப்ரோலாம் இருக்கு. அது பேட்டரி மட்டும் தான் இதோட கம்மியா இருக்கும். பட் ஓவராலா ஸ்கோர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் தான் பெட்டரா இருக்கும். பட் அந்த ஃபோன் நானே பாத்தீங்க அப்படின்னா 19,000 வாங்கியிருக்கேன். ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 24-25 வந்து போயிருச்சு. ஸோ கன்சிடர் பண்ற மாதிரி இருந்தா பேட்டரி தான் மெயின் கன்சர்ன் அப்படின்னா மட்டும் P4 பவருக்கு போங்க. அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான டீல் அப்படின்னா சாம்சங் S25. இந்த ஸ்மார்ட் போன் ரெகுலர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 70,000 செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 54,000 கிடைக்குது. அண்ட் இதுல S25 பிளஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா 85,000 கிடைக்கும். இப்போ 72,000 கிடைக்குது. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த FE சீரிஸ் S25 FE 60,000 ரெகுலரா செல் பண்ணிருப்பாங்க. இப்போ 44 to 45 உங்களுக்கு எஃபெக்டிவா கிடைக்கும். இந்த போனோட ரெகுலர் பிரைஸே இவ்வளவுதான் இருந்திருக்கணும். 60,000 ரொம்ப ஜாஸ்தி தான். பட் இந்த போனுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒர்த் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்காது இந்த செக்மெண்ட்டுக்கு. பேட்டரி லைஃப் ரொம்ப கேவலமா இருந்துச்சு நான் யூஸ் பண்ணும்போது. அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த போனை கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பிக் பில்லியன் டே சேலுக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட பிரைஸ் குறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் சாம்சங் S25 எட்ஜ் ரெகுலர் பிரைஸ் 90,000 செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர் பிரைஸா 69,000 கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 டிஸ்கவுண்ட் சாலிடா கிடைக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் நான் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இதோட பேட்டரி லைஃப் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பேட்டரி லைஃப் மேட்டரே இல்லை. பட் போன் ஒரு ஸ்டைலுக்காக தான் வாங்குறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த போனை கன்சிடர் பண்ணுங்க. ரியல்மி P4 ரெகுலர் பிரைஸ் 21,000 செல் ஆகிட்டு இருக்கும். ஆஃபர்ல 20,000 கீழே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த போன் வாங்கிக்கோங்க. 20,000 ஒரு ஆல்ரவுண்டட் பேக்கேஜ் தர்றீங்க அப்படின்னா இந்த போன் கரெக்டா இருக்கும். பட் இது 16-17 சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பிரைஸ் ஹைக்னால ஒரு 20,000 வந்திருக்கு. அடுத்து விவோட T4 Pro ரெகுலர் பிரைஸ் 27-28 இருக்கும். ஆஃபர் பிரைஸ்ல 24 கிடைக்குது. ஸோ 24,000 கிடைச்சது அப்படின்னா நல்ல பெரிஸ்கோப் செட்டப்போட இருக்கும். நிறைய போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னா இந்த போன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐபோன் 17 ப்ரோக்குமே ஆஃபர் இருக்கு. 1.35 lakhsக்கு அபோவா செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 1.10 lakhsக்கு வந்திருக்கு. ஒரு 25,000 சாலிட் டிஸ்கவுண்டா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஐபோன் வாங்குற ஆட்கள் நம்ம சேனல் கம்மியாக தான் இருப்பீங்க. ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்க. நல்ல டிஸ்கவுண்ட் தான். பட் இன்னும் இந்த செப்டம்பர் டைம்ல வந்தீங்க அப்படின்னா இன்னுமே குறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த பிக் பில்லியன் டே சேல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஃபோன் சொல்ல மாதிரி ஓப்போட K13 வந்து பாத்தீங்க அப்படின்னா 21-22 செல் ஆகிட்டு இருக்கு. அந்த பிரைஸ்க்குலாம் அது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு 18-19 பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு போகுது. அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. 20,000 ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி ஃபோனா இருக்கும். இப்போ இருக்க செக்மெண்ட்டுக்கு ஒரு வருஷம் பழைய ஃபோன் தான். பட் சாலிடா அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் நீங்க. ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு என் கண்ணில் தென்பட்ட டீல்ஸ். ஸோ இது இல்லாமல் அப்பப்போ இந்த கேஜெட் டீல்ஸ், ஹெட்ஃபோன் டீல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டெலிகிராம் குரூப்ல போடுவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.